ஜெய் தமிழ் சகாஞ்சி பேசுகிறேன். அண்ணே, ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே. நடந்த ஒரு அரசியல் ஜோக் சொல்கிறேன். என்னண்ணே சொல்கிறீங்க? ஒரு முதலமைச்சர் இருந்தார். முதலமைச்சர் கீழே காவல்துறை பொறுப்பு இருந்துச்சு. ஆமாம், முதலமைச்சர் கீழே தான் முதலமைச்சர் கீழே தான் காவல்துறை பொறுப்பு இருக்கு. சொல்கிறத முழுசாக கேளியா? காவல்துறையில் ஒரு தப்பு நடந்து போச்சு. தப்பு நடந்தால் யார் ஆக்ஷன் எடுக்கணும்? முதலமைச்சர் ஆக்ஷன் எடுக்கணும். ஆமாண்ணே, அதான முறை. இங்கே என்னதான் நடந்துச்சு? செஞ்சவன் சைலண்டாக இருக்கான். யார்? காவல்துறையில் ஒரு அதிகாரி. ஆனால் காவல்துறையை கைக்குள்ளே வச்சிருக்கிற முதலமைச்சர் மக்கள்கிட்ட மன்னிப்பு வைக்கிறாரு. அதுதான் இந்த தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் வேடிக்கை ஜோக்கு. இப்படி கூட இருக்காங்க. நடக்குதே, நடந்துருச்சே. ஸ்பிரிச்சுவல் ஸ்பாட் நவீன சிவன் யூஜி கிருஷ்ணமூர்த்தி. ஆம், சிவன் புட்டுக்கு மண் சுமந்தார். மண் சுமந்து முதுகில் அடி வாங்கினார். அவர் அடி வாங்கிய பொழுது உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள் மீதும் அந்த அடி விழுந்தது. இது புராணக்கதை. நிஜமாகவே ஒரு மனிதன் அந்த பிரபஞ்ச உடல் தன்மையை பெற்று நம்மிடையே வாழ்ந்து சென்றிருக்கின்றார். அவர்தான் நவீன சிவன் யூஜி கிருஷ்ணமூர்த்தி. அவருக்குள் அவர் உண்மையை தேடியிருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு உடலளவில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த மாற்றத்தை அவர் யூஜி கிருஷ்ணமூர்த்தி பேரழிவு என்கிறார். அந்த மாற்றத்தின் விளைவால் அவர் பிரபஞ்ச உடல்தன்மையை பெற்றுவிடுகிறார். ஒரு நாள் ஒரு தெருவில் நடந்த பொழுது அந்த தெருவில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள தாய் அவளது சிறிய மகளை முதுகில் அடித்திருக்கின்றார். அங்கே நடந்து வந்த யூஜி கிருஷ்ணமூர்த்தியின் முதுகில் அடி விழுந்தது போல் ஒரு உணர்வு. சட்டென அடிபட்ட அந்த முதுகு பகுதியை பார்த்திருக்கின்றார். அந்த தாய் சிறுமியை அடித்து அந்த தழும்பு போல் கிருஷ்ணமூர்த்தி உடம்பிலும் முதுகிலும் இருந்திருக்கிறது. அவர் நவீன சிவனாக உயிர் தெழுந்திருக்கின்றார். அவரது உடல் பிரபஞ்ச உடல் தன்மையாக மாறிவிட்டது. சிவனுக்கு அடி விழுந்த பொழுது உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் அடி வாங்கியது போல் புராணக்கதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். இங்கே ஒரு சிறிய பெண் அடி வாங்கியது அங்கே தெருவில் நடந்து வந்த யூஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் அந்த அடி விழுந்த உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. முதுகை தொட்டு பார்த்தால் தழும்பிருக்கின்றது. இப்படிப்பட்ட உடல் தன்மையை பெற்றவர்தான் நவீன சிவன் யூஜி கிருஷ்ணமூர்த்தி. யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு புத்தத்தன்மை உடையவர் தான். ஆனால் புத்தர் தான் அறிந்த அந்த உண்மையை பீகார் முழுவதும் தேடி 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 தேட உள்ள மனிதனுக்கு அந்த ஞானத்தை போதித்தார். ஆனால் யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் எதனையும் பகிரவில்லை.
அவரை நாடிச் சென்று கேள்வி கேட்கும் பொழுது பல ஞான விஷயங்களை பற்றி பேசியிருக்கின்றார். மனிதனை தொந்தரவு செய்யாதீர்கள், அவனுடைய இயல்பில் இருந்தாலே அவனை அறிந்து விடுவான் என்ற தத்துவத்தை முன்மொழிந்தார் யூஜி கிருஷ்ணமூர்த்தி. எந்தவித தேடலும் தேவையில்லை என்று கூறுகின்றார் யூஜி கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் அவர் ஆரம்பத்தில் தேடியிருக்கின்றார். தேடலில் நின்ற பொழுதுதான் அவரது உடலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை அவர் பேரழிவு என்கின்றார். இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக உண்மை புலப்படுகின்றது, சத்தியம் உயிர் தெளிகின்றது. இவர் உடல் தன்மை அளவில் பிரபஞ்சத்தன்மையாக உயிர் தெளிந்து ஞானத்தை உணர்ந்திருக்கின்றார். அவருக்குள் ஞானம் சித்தித்திருக்கிறது. ஆனால் அந்த ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர் முயற்சிக்கவில்லை. அவரை தேடி வரும் நண்பர்களிடம் தான் உணர்ந்த விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கும்போது மட்டும் பதில் உரையாக வழங்கி சென்றுள்ளார். இது இவரது பாணி. புத்தர் தேடி தேடி சென்று ஞானத்தை போதித்தார் தேடல் உள்ளவர்களுக்கு. யூஜி கிருஷ்ணமூர்த்தி தன்னை நாடி வந்து கேள்வி கேட்டவர்களுக்கு மட்டும் தான் உணர்ந்த ஞானத்தை பகிர்ந்து அளித்துள்ளார். யாரும் என்னை தேடி வராதீர்கள் என்று கூறியும் இருக்கின்றார். உயர்ந்த விஷயங்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.